வணக்கம். ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலின் இந்த மிக ஆழமான உணர்வுபூர்வமான விளக்கப் பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மகர ராசி நேர்களே, உங்களுடைய வலிகள், உங்களுடைய அந்த விவரிக்க முடியாத தனிமை எனக்கு புரிகிறது. அமைதியான, மிக ஆழமான உணர்வுகளுடன் நாம் இந்த பயணத்தை தொடங்கலாம். அதற்கு முன் தயவு செய்து நமது ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற பல ஆன்மீக ரகசியங்களை நாம் தொடர்ந்து சேர்ந்து தேடப் போகிறோம். இன்று மகர ராசி நேயர்களாகிய உங்களுடைய ஆன்மாவோடு நான் நேரடியாக பேச விரும்புகிறேன். வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஒரு விவரிக்க முடியாத தனிமையை உணர்ந்திருப்பீர்கள் இல்லையா? நீங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதரும், உங்களை சுற்றி இருப்பவர்களும் ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுக்கு எதிராக திரும்பி விடுகிறார்களே என்ற அந்த ஆழமான, வலி நிறைந்த சிந்தனை உங்களை உறங்க விடாமல் செய்திருக்கும். உண்மையில் நமக்கு யார்தான் எதிரி என்ற இந்த கேள்வி உங்கள் மனதை எவ்வளவு தூரம் அரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை என்னால் முழுமையாக உணர முடிகிறது. எவனை பார்த்தாலும் அவன் எனக்கு எதிரியாகவே தெரிகிறானே. இந்த வார்த்தைகள் உங்களில் பலருடைய அடிமனதிலிருந்து வரும் உண்மையான குரலாகத்தான் இருக்கும். உங்கள் உணர்வுகள் முற்றிலும் உண்மையானவை. ஒரு தாயின் பரிவோடு நான் சொல்கிறேன், உங்கள் வலிகள் முற்றிலும் நியாயமானவை. உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்காக நீங்கள் உங்கள் முழு உயிரையும், உழைப்பையும், அன்பையும் கொட்டி தீர்ப்பீர்கள். ஆனால் பதிலுக்கு உங்களுக்கு கிடைப்பது என்னவோ மீண்டும் மீண்டும் ஏமாற்றங்களும் துரோகங்களும் தான். ஏன் இப்படி நடக்கிறது என்று நீங்கள் கலங்குவது எனக்கு புரிகிறது. ஆனால் இந்த வலிகளிலிருந்து நாம் இப்போது உங்கள் அசாத்தியமான வலிமையின் பக்கம் கொஞ்சம் திரும்பி பார்க்கப் போகிறோம். மகரம் என்றாலே முதலை என்றுதான் பொருள். முதலைக்கு ஒரு தனித்துவமான குணம் உண்டு தெரியுமா? அது எதை விழுங்கினாலும் அதை அப்படியே முழுமையாக ஜீரணித்து விடும். அதே போலதான் மகர ராசியாகிய உங்களுக்கு ஜோதிட ரீதியாகவே ஒரு மிகப்பெரிய சக்தி வழங்கப்பட்டுள்ளது. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு ஆழமான வலியை யார் கொடுத்தாலும் சரி, அதை அப்படியே உள்வாங்கி ஜீரணித்து அந்த வலியை தாண்டி எழுந்து நிற்கும் ஆற்றல் உங்களுக்கு மட்டுமே உண்டு. ஏனென்றால் மகரம் என்பதே சிகரம்தான். ஆம், மற்றவர்களாக இருந்தால் நீங்கள் சந்தித்த இந்த தொடர்ச்சியான துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் தாங்க முடியாமல் என்றோ துகொண்டு போயிருப்பார்கள், தப்பி ஓடியிருப்பார்கள். ஆனால் மகர ராசியாகிய நீங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த வலிகளை தாண்டி சிகரத்தின் உச்சியை அடைந்து கம்பீரமாக நிற்பீர்கள். உங்கள் அசைக்க முடியாத அந்த நெஞ்சுறுதி சாதாரணமானவர்களுக்கு வராது. நீங்கள் ஒருபோதும் விழுந்து விடாத ஒரு மாபெரும் சிகரம். சரி, ஏன் இந்த மகர ராசி இப்படி கணிக்க முடியாத ஒரு இரட்டைத்தன்மையை கொண்டிருக்கிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்தது உண்டா? இதன் ஜோதிட பின்னணி என்ன தெரியுமா? மகரம் என்பது சனியின் வீடு. சனி என்பது மிகவும் மெதுவான, சில நேரங்களில் சோம்பலான ஒரு கிரகத்தன்மை கொண்டது. ஆனால் அதே மகர வீட்டில் உச்சம் அடைவது யார்? செவ்வாய். செவ்வாய் என்பது அதிவேகம், ஆக்ரோஷம் மற்றும் கோபத்தின் அடையாளம். இந்த சனி மற்றும் செவ்வாயின் முரண்பட்ட சேர்க்கையால்தான் நீங்கள் சில நேரங்களில் அதிவேகமாகவும் சில நேரங்களில் மிகவும் சோம்பலாகவும் செயல்படுகிறீர்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது சில சமயம் உங்களுக்கே புரிவதில்லை இல்லையா? மகரத்தின் இந்த தீவிரமான குணங்களை நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். உங்களுக்கு ஒருவரை பிடித்துவிட்டால் அவர்களுக்காக எந்த எல்லைக்கும் செல்வீர்கள். ஒரு சேவகனைப் போல அவர்கள் காலடியில் விழவும் தயங்க மாட்டீர்கள். உங்கள் அன்பெனும் ஐஸ் மலையில் அவர்களை அப்படியே மூழ்கடித்து விடுவீர்கள். அந்த அளவுக்கு பாசத்தை கொட்டுவீர்கள். ஆனால் மிக கவனமாக கேளுங்கள். அவர்கள் கொஞ்சம் விலகிப் போகிறார்கள் அல்லது துரோகம் செய்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரிந்துவிட்டால் அடுத்த நொடியே அவர்களை தூக்கி எறிந்துவிட்டு போய்கொண்டே இருப்பீர்கள். உங்களை எவராலும் அவ்வளவு எளிதாக எடை போடவோ கணிக்கவோ முடியாது. இந்த குணங்களை எல்லாம் பார்த்த பிறகு உங்கள் மனதில் அந்த ஒரு பெரிய கேள்வி இப்போது எழும். இவ்வளவு ஆழமாக நேசிக்கும் மகரத்தின் முதுகில் குத்துபவர்கள் யார்? உங்களை மிக அதிகமாக காயப்படுத்துபவர்கள் யார்? எந்த ராசிக்காரர்கள் உங்கள் வாழ்வில் கண்ணீரை கொண்டு வருகிறார்கள்? வாருங்கள், அந்த உண்மையான துரோகிகள் யார் என்பதை இப்போது தெளிவாக பார்ப்போம். உங்களை முதுகில் குத்துபவர்கள் யார் என்பதை இப்போது கவனியுங்கள். இவர்கள் வேறு யாருமில்லை, நீங்கள் கண்மூடித்தனமாக யாரை நம்புகிறீர்களோ அவர்கள்தான். குறிப்பாக நீர் ராசியான கடகம், அதற்கடுத்து புதனின் நட்சத்திரங்களான ஆயில்யம், ரேவதி, கேட்டை மற்றும் சந்திரனின் நட்சத்திரங்களான அஸ்தம், திருவோணம், ரோகிணி. இவர்களிடம்தான் நீங்கள் திரும்பத் திரும்ப ஏமாறுவீர்கள். உங்களை நட்டாற்றில் தவிக்க விடுவதும் நீங்கள் உயிராக மதித்த இவர்களாகத்தான் இருப்பார்கள். நீங்கள் நம்பியவர்களே உங்களுக்கு எதிரியாக மாறுவதுதான் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சோகமே. இதில் ஒரு விசித்திரமான கர்மா வலை இருக்கிறது. அதை சற்று எச்சரிக்கையுடன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அஸ்தம், திருவோணம், ரோகிணி ஆகிய நட்சத்திரங்கள் மகரத்திற்கு தேவையான உதவிகளை செய்து கை கொடுக்கும்.
ஆனால் அதே நேரத்தில் அவை உங்களை முழுமையாக தங்கள் பிடிக்குள் வைத்து இயக்கும். உங்களை மனதளவில் டார்ச்சர் செய்யும். இது ஒரு கர்ம சுழற்சி. இந்த நட்சத்திரங்களின் உணர்வுபூர்வமான பிடியிலிருந்து மகரத்தால் அவ்வளவு எளிதில் தப்பித்து வெளியே வர முடியாது. அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள், அதே சமயம் உங்கள் சுதந்திரத்தை பறித்து உங்களை மூச்சுத் திணறவும் வைப்பார்கள். இந்த இடத்தில் நாம் இன்னொரு ரகசியத்தையும் பார்க்க வேண்டும். உங்களுக்கு நேரடியாக எதிரி என்று சொல்லக்கூடிய மேஷ ராசியைப் பற்றிய உங்கள் பார்வை எப்படிப்பட்டது? மகரம் மேஷத்தை ஒரு நேரடி எதிரியாக கருதும். மேஷம் மற்றும் விருச்சிகத்தின் அந்த வேகமான ஆக்ரோஷமான செயல்பாடுகளை பார்த்து மகரம் தனக்குள்ளேயே ஒரு ரகசியமான பொறாமையையோ அல்லது ஏக்க பெருமூச்சையோ விடும். ஆனால் உண்மை என்னவென்றால் மேஷம் உங்களை ஒரு எதிரியாகவே கருதுவதில்லை. இது முற்றிலும் ஒரு தலைப்பட்சமான ஒரு போட்டியாகவே உங்கள் மனதில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதுவரை நாம் மற்றவர்களை பற்றி பேசினோம். ஆனால் மகர ராசிக்கு மிகப்பெரிய கண்ணுக்கு தெரியாத எதிரி ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? திருஷ்டி, அதாவது அடுத்தவர்களின் கண் திருஷ்டி. அதைவிட முக்கியம், இந்த கண் திருஷ்டியை உங்கள் சொந்த செயல்களாலேயே நீங்கள்தான் வலியச் சென்று அழைத்துக் கொள்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. ஆம், மற்றவர்கள் உங்கள் மீது கடுமையான பொறாமை கொள்வதற்கு உங்கள் நடவடிக்கைகளே பல நேரங்களில் காரணமாக அமைந்துவிடுகின்றன. இதை கொஞ்சம் பொறுமையோடு கேளுங்கள். உங்களை பார்த்து மற்றவர்கள் ஏன் அவ்வளவு பொறாமைப்படுகிறார்கள்? உங்களை சுற்றி என்ன அப்படிப்பட்ட பொக்கிஷங்கள் இருக்கின்றன? முதலாவது, உங்கள் குழந்தைகள். மகர ராசிக்காரர்களின் குழந்தைகள் மிகவும் புத்திசாலிகளாகவும் வசீகரமான அழகுடனும் இருப்பார்கள். இரண்டாவது, உங்களுக்காக உயிரை கொடுக்கும் உங்களின் அந்த சிறிய ஆனால் ஆழமான நட்பு வட்டம். மூன்றாவது, நீங்கள் உழைத்து வாங்கிய வீடுகள் மற்றும் வாகனங்கள். உங்களின் இந்த மறுக்க முடியாத வெற்றியும் திறமைகளும் தான் உங்களை சுற்றியிருப்பவர்களின் கண்களை உறுத்துகிறது. அவர்கள் பொறாமை தீயில் எரிய இதுவே காரணமாகிறது. இப்போது உங்களை நீங்களே அமைதியாக ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த பொறாமையையும் திருஷ்டியையும் நீங்களே எப்படி உங்கள் வாழ்க்கைக்குள் அழைக்கிறீர்கள்? உங்களுக்கு தெரியாமலேயே நீங்கள் செய்யும் அந்த தவறுகள் என்ன? கொஞ்சம் ஆழமாக சிந்தித்துப் பாருங்கள். ஒரு தாயாக, உங்கள் நலம் விரும்பியாக நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் செய்யும் அந்த பெரிய தவறுகள் இவைதான். முதலில் உங்கள் எதிரியின் பலத்தை குறைத்து மதிப்பிடுவது. அடுத்து, மிக முக்கியமான தவறு, உங்கள் குழந்தைகளைப் பற்றியும் அவர்களின் திறமைகளைப் பற்றியும் மற்றவர்களிடம் பெருமையாக பீற்றிக்கொள்வது. லோன் போட்டு வாங்கிய வண்டியாகவே இருந்தாலும் அதை மற்றவர்களிடம் காட்டிக்கொள்வது. மற்றும் தேவையில்லாத வதந்திகளிலும் புறம் பேசுவதிலும் ஈடுபடுவது. தயவுசெய்து உங்கள் குழந்தைகளைப் பற்றியும் சொத்துக்களைப் பற்றியும் வெளியே பெருமை பேசுவதை இன்றோடு நிறுத்திவிடுங்கள். இதுவே உங்கள் வீழ்ச்சிக்கும் திருஷ்டிக்கும் முக்கிய காரணம். இந்த தவறுகளை திருத்திக் கொண்டால் அடுத்து நாம் உங்கள் பிறப்பின் மிக உன்னதமான நோக்கத்திற்குச் செல்லலாம். உங்கள் கர்மாவிதி என்ன தெரியுமா? மகரம் என்பது சுயப்பெருமைக்காகவோ தற்பெருமைக்காகவோ பிறந்த ராசி அல்ல. இது கர்மாவை துடைத் தெரிவதற்காக பிறந்த ராசி. மற்றவர்களுக்கு சுயநலமில்லாமல் சேவை செய்வதன் மூலம் இனி ஒரு பிறவி வேண்டாம் என்ற முக்தி நிலையை அடைவதற்காக பிறந்தவர்கள் நீங்கள். நீங்கள் சந்தித்த துரோகங்களும் வலிகளும் உங்கள் கர்மாவை கழுவுவதற்கான ஒரு பிரபஞ்ச செயல்பாடு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்களின் காயங்களை நீங்கள் எப்போது ஆற்றத் தொடங்குகிறீர்களோ அப்போது உங்கள் ஆன்மாவின் காயங்களும் ஆறும். உங்கள் அதீத சக்தியையும் ஆற்றலையும் ஊருக்கு உழைப்பதற்கும் சமூக சேவை செய்வதற்கும் திருப்புங்கள். எப்போது மகரம் மற்றவர்களுக்காக தன் சுயநலமின்றி இறங்குகிறதோ அன்றே உங்கள் கர்ம வினைகள் முடிவுக்கு வந்துவிடும். உங்கள் ஆன்மீக பயணம் முழுமை பெறும். 4 பேருக்கு நல்லது சொல்லிக் கொடுக்கும் வழிகாட்டியாக நீங்கள் மாறும்போது இந்த உலகமே உங்கள் பின்னால் வரும். உங்கள் இதயத்தின் தூய்மையை நீங்கள் எப்போதும் மறந்துவிடாதீர்கள். மகரம் யாரை நேசிக்கிறதோ அவர்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆம், உங்களுக்கு பிடித்துவிட்டால் அவர்களுக்கு நீங்கள் செய்யும் தியாகங்கள் அளப்பரியவை. உங்கள் அன்பை பெறுவதற்கு அந்த மனிதர்கள் உண்மையாகவே கொடுத்து வைத்திருக்க வேண்டும். உங்கள் பாசம் என்பது சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் ஒரு அபூர்வமான தெய்வீகமான பரிசு. இத்தனை வலிகளையும் துரோகங்களையும் கர்ம வினைகளையும் கடந்து வந்த உங்களுக்கு இறுதியான முழுமையான ஆன்மீக தீர்வுதான் என்ன? உங்கள் வாழ்க்கையில நிம்மதியையும் நீங்கள் தேடும் அந்த ராஜயோகத்தையும் கொண்டு வரக்கூடிய அந்த அற்புதமான வழிகாட்டுதல் என்ன என்பதை இப்போது நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன் கடவுளோடு உங்களுக்கு இருக்கும் அந்த அழகான உறவை பற்றி பேச வேண்டும். மகர ராசிக்காரர்களுக்கு அசாத்தியமான மனபலமும் அதீத தன்மானமும் உண்டு. நீங்கள் யாரிடமும், ஏன் கடவுளிடம் கூட போய் கையேந்தி நிற்க மாட்டீர்கள், எனக்கு கொடு என்று கெஞ்ச மாட்டீர்கள். மாறாக கடவுளிடம் உரிமையோடு சண்டை போடுவீர்கள்.
உன்னால் கொடுக்க முடியாதா, நான் கேட்கக்கூடாதா என்று அதிகாரமாகக் கேட்பீர்கள். உங்களின் இந்த பெருமை கலந்த தூய்மையான பக்தியைக் கண்டு கடவுளே மகிழ்ந்து நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு அள்ளித் தருவார். உங்கள் வாழ்க்கையை உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த ஆன்மீக பரிகாரம் இதுதான். மிக மெதுவாகவும் தெளிவாகவும் இதை கவனியுங்கள். 1. உங்கள் தற்பெருமையையும் மற்றவர்களிடம் பகட்டை காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தையும் முழுமையாக விட்டுவிடுங்கள். 2. உங்கள் வாழ்க்கையை சமூக சேவைக்கும் மற்றவர்களின் குறைகளை தீர்ப்பதற்கும் அர்ப்பணியுங்கள். 3. மகாலட்சுமியை முழு ஈடுபாட்டோடு வழிபடுங்கள். 4. உங்கள் அன்றாட பூஜையில் வலம்புரி சங்கை வைப்ப வழிபடுங்கள். இந்த சங்கு வழிபாடு உங்களுக்கு நிகரற்ற செல்வத்தையும் மன அமைதியையும் ராஜயோகத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். மகரத்தின் மனபலம் என்பது பிரம்மாண்டமானது, அசாத்தியமானது. இதை உங்கள் மனதிற்குள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பிரபஞ்சம் உங்கள் மீது எவ்வளவு பெரிய வலிகளையும் சோதனைகளையும் வீசினாலும் அதை உடைத்தெறிந்து வெளியே வரும் அபாரமான சக்தி உங்கள் மனதிற்கு உண்டு. உங்களை எவராலும் எந்த துரோகத்தாலும் வீழ்த்திவிடவே முடியாது. மகரம் என்பது வெறும் ஒரு ஜோதிட ராசி மட்டுமல்ல, அது ஆன்மீக மீள்திறனின் விடாமுயற்சியின் உச்சகட்ட சிகரம். வழிகளில் தொடங்கி துரோகங்களை சந்தித்து கர்மாவை உணர்ந்து இறுதியில் ஆன்மீக வெற்றியின் சிகரத்தில் கம்பீரமாக நிற்கும் ஒரு மாபெரும் வீரன்தான் மகரம். உங்களின் இந்த பயணம் மிகவும் போற்றுதலுக்குரியது. இப்போது நான் உங்களிடம் ஒரு இறுதியான ஆனால் ஆழமான கேள்வியை முன்வைக்கிறேன். உங்களை காயப்படுத்திய அந்த பழைய துரோகங்களையும் கசப்பான கடந்த காலத்தையும் இன்றோடு விட்டுவிட்டு உங்கள் கர்மாவின் சிகரத்தை நோக்கி, உங்கள் உண்மையான விதியை நோக்கி இன்று நீங்கள் எழப்போகிறீர்களா? சிந்தித்துப் பாருங்கள். விடை உங்கள் கைகளில்தான் உள்ளது. உங்களின் இந்த உணர்வுபூர்வமான பயணத்தில் என்னோடு இணைந்திருந்ததற்கு என் மனமார்ந்த நன்றிகள். இந்த விளக்கப்பதிவு உங்களுக்கு ஒரு தெளிவையும் ஆறுதலையும் கொடுத்திருக்கும் என்று ஆழமாக நம்புகிறேன். நமது இந்த ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து ஆதரிக்க தயவுசெய்து ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதை கேட்டு முடித்தவுடன் லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களோடு ஷேர் செய்யுங்கள் மற்றும் உங்கள் ஆழமான கருத்துக்களை கமெண்டில் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.